ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் லைவில் வந்து நடந்தாலும் 2 ஸ்டோரி ஏற்கனவே கானாவிதத்தோட ஸ்டோரி நம்ம பார்த்துட்டோம். சுபிக்ஷாவுடைய ஸ்டோரி வந்து இருக்குது. சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பயங்கர கஷ்டம், வட்டிக்கு வாங்கி தான் வந்து சாப்பிட்ருக்காங்க. ப்ளஸ் வட்டி வாங்குறது ஒரு கட்டத்தில் வந்து அதிகமான பிறகு அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு தம்பி வந்து வாய் பேச முடியாதவன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, அவங்க அப்பாவும் வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. இவங்க வந்து தலையெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். போய் எடுத்து நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் சொன்னாங்க. ஊறுகாய் பண்ணேன், அப்புறம் வந்து வேலைக்கு போனேன், நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போய் யாருமே தெரியாதவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி அங்கெல்லாம் போய் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷ்னலான ஒரு இன்ஸ்பைரேஷனான ஒரு ஸ்டோரி. பட் அவங்க சொல்கிற ஸ்டோரிக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் போல்டாக நிறையா ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டோரி வாஸ் குவைட் இன்ஸ்பிரேஷனல். நல்லா வந்து பேசினாங்க. அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கே தோணும், நம்ம என்னடா சும்மா இருக்கோம், இவ்வளோ இப்படி பண்ணுறாளே, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு உத்வேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக வந்து சுபிக்ஷா வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அது ஒன்று நடந்துச்சு. அடுத்து வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிக்க போகுது போல். ஸோ ஃபுல்லாக ஷட்டர்லாம் மூடிட்டு பெட்ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வேறு என்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கம்ருதீனுக்கும் துஷாருக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சுல்ல, அதுக்கடுத்து ஒரு லீடில் வளர்ப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொன்னதாகவும், அதற்கு ஏதாவது வந்து தண்டனை இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த கிளிப் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ல, அவங்க வளர்ந்த விதம் அப்படின்றாங்க. பெருசாக ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, 2 ஒன்று தான். பட் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் சம்யுக்தா பற்றி ஆர் அர்ஜுனனுக்கு சப்போர்ட்டாக பேசினார். அந்த மாதிரி இங்கே ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அந்த கிளிப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, துஷாரை வந்து சும்மா அப்படியே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, தாஜா பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாம் உட்காந்து. ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, உர்ரா கம்ருதீன் தான் அப்படி பண்ணுறான்னா நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த வளர்ந்த விதம் அப்படி அதனால் அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி எனக்கு புரியுது, ஐ வில் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுவான். அவ்வளோதான். ஆனால் வளர்ப்பை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது எதுக்கு இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா காலங்காலமாக பிக் பாஸ் யூஸ் பண்ணுறானுங்க. கமல் சார் வந்து ரொம்ப கண்டிச்சார். பட் அதுக்கடுத்து வர்றவங்க ஹோஸ்ட்டாகவே இல்லையே, சும்மா வந்து வேடிக்கை பார்க்குறது தானே ஹோஸ்ட்டாக வராங்க இப்போல்லாம். அதனால் ஒன்றும் பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இது ஒரு நிகழ்வு நடந்தது. அடுத்து இந்த கமருதீனுக்கும் துஷாருக்கும் ஃபைட் வந்துச்சுல, அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அரோரா தான். அரோரா காலிலேருந்து உடம்பு சரியில்லை. ஸோ கமருதீன் போய் சில விஷயங்கள் பண்ணியிருக்கான். போய் சுடு தண்ணி வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணும்போது இவன் பார்த்துட்டான் போல துஷார். பார்த்துட்டு இவனுக்கு கோவம் முடியல. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வேலை பார்க்கல, நீ என்ன அடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தள்ளி விட்டு, இவனும் தள்ளி விட்டு போங்கண்ணே போய் வேலையை பாருங்கண்ணே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்து கமருதீனை அடித்ததுக்கான காரணமே துஷார் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான். யார்? அரோரா தான். ஸோ அரோரானால தான் இவங்க உள்ளே போய் இறங்கி சண்டைக்கு வந்திருக்கேன். அதுக்கடுத்து தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய நிகழ்வு. அதுவும் கமருதீன் இறங்கி போய் தள்ளி விட்டு, அவனும் தள்ளி விட்டு திருப்பி நான் இங்கே வீட்டில் தான் இருப்பேன், நான் இங்கே என்ன பேசுவேன்னு சொல்லி, நீ இங்கே இருந்தால் நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹரிபரியாக நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகே, இது ஒரு இது நடந்தது. அடுத்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் யார் வின் பண்ணுவா, யார் எத்தனை நாட்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சின்ன டிஸ்கஷன் வந்து போகுது. அது பெருசாக பெரிய டிஸ்கஷன்னால சின்ன டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி தான் போகுது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாலாம் வந்து கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுவான்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ப்ளஸ் அவள் எப்படி நடந்துக்கிறத பொறுத்து தான் டைட்டில் எடுக்கலாம்னு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஃபோக்கஸும் சுபிக்ஷா மேலே இருக்குது. திவாகர் 74, பார்வதி 74, எஃப்ஜெலாம் டாப் 5, சபரி டாப் 5, கனி டாப் 5 அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒயில்டு கார்டு வரணும்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டாங்க. அடுத்து நமக்கு யோசிக்கிற விஷயம் வந்து பார்வதி யோசிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஒயில்டு கார்டு வந்த பிறகு அந்த டைமென்ஷன் மாறும் கேமு. அது வந்த பிறகு தான் நமக்கு முழுசாக வந்து எப்படி நம்மலாம் போவோமா ஒழுங்காக டாப் 5க்கு இல்லை முதல்ல பிடிங்கிட்டு போயிடுமா அப்படிங்கிறத தெரியும். ஏன்னா கடந்த 2 சீசனாக ஒயில்டு கார்டில் வரவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பற்றி விட்ருவாங்க. நம்ம கூட செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி இந்த வட்டமும் நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை ஒயில்டு கார்டு வந்து சரித்திரம் படைப்பார்களா கேம் ஆடி, அதாவது நீ என்ன பண்ணிக்கோ, நான் என்னுடைய கேம் ஒன்று இருக்குல்ல, ஒயில்டு கார்டுக்குன்னு ஒரு கேம் இருக்குல்ல, அதை நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்துடன் ஒரு கெத்தாக
யாராவது ஒயில் கார்டை வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரியா? வந்தால் சும்மா கேம் பட்டைய கிளப்பும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வருவாங்களா அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்கிறவங்களுடைய எண்ணமும், வெளியே பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸும் கேம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பார்வதி திவாகர் கனி இப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் வேறு ட்ராக்கில் இப்போ கமருதீன் துஷார் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த மாதிரி வேறு யாராவது உள்ளே வந்து ஓப்பன் அப் ஆகணுங்கிறது தான் பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.